தமிழக மக்களே, இங்க நான் வந்துட்டு எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் விமர்சனம் பண்ண வரல, நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்க வந்திருக்கேன். அதாவது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் என்னை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக அதிமுக தான் மாறி மாறி நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆட்சிகளால தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 10 கோடி லட்சம் கடன் இருக்கு. அதாவது குறிப்பா திமுக ஆட்சியில மட்டும் இந்த கடந்த 5 வருஷத்துல 5.5 கோடி கடன் வந்திருக்கு. இதையெல்லாம் நம்ம பேர்ல தான் எடுத்திருக்காங்க. இதை மறந்துடாதீங்க. அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்று கட்சியா தலைவர் விஜய் மட்டும் தான் வர முடியும். ஏன்னா அவர் வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலமும் சரி நல்ல காலமும் சரி பிறக்கணும்னு நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா இந்த கடந்த 5 வருஷத்துல மட்டுமே இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே கொள்ளையடிக்கிறதுல மட்டுமே குறியா இருந்தாங்க. மக்களுக்கு எந்த நல்லதுமே பண்ணல. ஆனா நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கடந்த 5 வருஷத்துல 730 கோடி வருமான வரி மட்டுமே கட்டியிருக்காருன்ட்டு உறுதியா சொல்றேன். ஏன்னா அவர் இப்ப ரீசெண்டா எலெக்ஷனுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண போயிருக்காரு. அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ண ஃபைல டவுன்லோட் பண்ணி பாருங்க. அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ, அவர் எவ்வளோ வருமான வரி கட்டியிருக்காரு அப்படின்னு விவரமா சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த இரண்டு அரசியல் கட்சி தலைவர்களும் பொய்யான அதாவது அந்த படிவத்துல பொய்யான ஒரு தகவலை வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட பணமே இல்லாத மாதிரியும் சுத்தமா காசே இல்லை, 10,000 ரூபாய் தான் வைப்பு தொகை இருக்குன்னு கரண்ட் முதல்வர் சொல்லியிருக்காரு. ஆனா நம் தலைவர் இருக்கிற பணத்தை எவ்வளவு இருக்குன்ட்டு உறுதியாகவும் உண்மையாகவும் சொல்லியிருக்காரு. அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது உண்மையான பதிவத்தை வச்சு மட்டும்தான் தாக்கல் பண்ணணும். நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் தாக்கல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இந்த ஆண்ட கட்சிகள் இரண்டுமே பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. பொய்யாக தமிழகத்தை வளர்க்கணும்னு பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் உங்க ஒரு விரல், அதாவது இந்த ஒருத்த விரல் தான் இருக்கு. நேரா எலெக்ஷன் அன்னைக்கு போறீங்க, கரெக்டா விசில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறீங்க. தலைவர் விஜய் செங்கோட்டைக்கு அனுப்பி முதலமைச்சரை அழகு பார்க்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். இல்லை என்றால் தமிழ்நாடு நாசமான நாடாக மாறிவிடும். ஏனென்றால் இந்த 2 ஆட்சிகளும் வந்தாலுமே 2 ஆட்சியிலுமே சரி கொலை கொள்ளை இரண்டுமே நடக்குது. 2 பேர் வந்தால் 2மே நடக்குது. கற்பழிப்பும் நடக்குது, எல்லாமே நடக்குது. அப்புறம் எதுக்கு இந்த ஆட்சி? அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கரெக்டா இருக்கா? இல்லை. அரசு பள்ளிக்கூடம் கரெக்டா இருக்கா? இல்லை. அரசு மருத்துவமனை கரெக்டா இருக்கா? இல்லை. ஏன்னா எதுவுமே சுத்தமா இல்லாத இவங்களால திரும்பவும் இவங்க பண்ண முடியும்னு எந்த நம்பிக்கையில நீங்க இவங்களுக்கு ஓட்டு போட போறீங்க? புதுசா வர விஜய் தன்னுடைய சொந்த பணத்துல தான் எல்லாமே பண்றாரு. தன்னுடைய சொந்த வருமானம் மட்டுமே 730 கோடி வருமான வரியா செலுத்திருக்காரு. இவரா மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க போறாரு? இவரா மக்களுக்கு எதிராக இயங்க போறாருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவரை தவற விட்டா தமிழ்நாட்டுக்கு இனிமேல் ஒரு நல்ல தலைவர் எம்ஜிஆரை போலவையும் காமராஜரை போலவையும் அண்ணாவை போலவையும் உருவாக முடியாது என்று திருத்தமா தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க திரும்பவும் இந்த ஆட்சி தான் வேணும், இந்த 2 ஆட்சிகள் தான் ஆளணும், திமுக அதிமுக தான் வரணும்னா கண்டிப்பா நாடு மாறவே மாறாது. இன்னும் 50 வருஷத்துக்கு பின்தங்கியே தான் இருக்கும். அதனாலதான் திரும்ப 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 சொல்றேன், தலைவர் விஜய் ஒருவரால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற முடியும். அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும். பெண் பிள்ளைகள் நடமாட முடியாது, கொலை கொள்ளை அதிகமாக ஆகிவிடும், மருத்துவமனைகள் தனியார் மயமாக முற்றிலும் மாற்றப்பட்டுவிடும், கல்வி அரசு பள்ளிக்கூடங்கள் முற்றிலும் தனியார் மயமாக்கிவிடும். ஏன்னா இவங்களோட நோக்கம் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றதில்ல. தன்னுடைய பிள்ளைகளும் தனக்கு எப்படி பணத்தை சேர்த்து வைப்பது என்றுமே குறியாக இருக்கிறார்கள். ஆனால் தலைவர் விஜய் அது போன்று இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய வேண்டும் என்று ஒரே காரணத்துக்காக மட்டுமே அரசியல் கட்சியை துவங்க இருக்கிறார். அதனாலதான் தன்னோட உச்சத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக திரையில நடிச்சவர் தரையில இறங்கி போராட வந்திருக்காரு. இதற்கெல்லாம் நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் தலைவர் விஜய்க்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன்.